சுவிட்ச் ஆஃப்னே வருதே, என்ன செய்யலாம்? சரி, இனி எனக்கு ஃபோன் பண்ணலாம். பண்ணிதான் எனக்கு திரும்பவும் ஃபோன் பண்றாங்க. மாமா, சும்மா இரு. என்ன இந்த இனியன் கூட கட் பண்றான்? விடக்கூடாது. ஐய, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இதையும் சுவிட்ச் ஆஃப் பண்றான். ச்சே. அப்படி வை. இனி கோவா போற வரைக்கும் நம்ம 2 பேரையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? இங்க பாரு, போனை ஆன் பண்ணக்கூடாது. எதை பத்தி நம்ம கவலைப்படாம நிம்மதியா கோவா போய் ஜாலியா இருக்கணும். ம்? ச்சே, என்ன இது? 2 பேர் போனும் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. டிரைவர் தானே ஓட்டிட்டு போறான், நம்ம டிரைவர் தானே. அவனுக்கு அடிப்போம். ஹலோ, என்னாச்சு? சார், உங்க பெரியப்பாவுக்கு தலை மேல பூத்தொட்டி விழுந்து தலையில அடிபட்டு மயக்கமா இருக்காராம். பெரிய மாமாவுக்கா? ஆமாமா. மாமாவுக்கு அடிபட்டுச்சாங்க. ரசத்தி, நாம என்ன பண்றது? உடனே போலாங்க. சரி போலாம் போலாம், பதறாத, பேசாம இரு. சார், இப்ப என்ன சார் பண்ணலாம்? சரி, காரை திருப்புங்க. என்ன பண்றது? அந்த ஆளுக்கு அறிவே இல்லை. மாமா, அப்படி பேசாதீங்க மாமா. பின்ன என்ன? சரி சரி, திருப்புங்க வண்டியை. சரி சார். மாமா, சீக்கிரம் போக சொல்லுங்க மாமா. சரி சரி, நீ பயப்படாத. மாமாவுக்கு என்னாச்சுன்னு சீக்கிரம் போ. தெரியலையே. ஒன்னும் ஆயிருக்காது, நீ பதட்டப்படாத. எல்லாருமே அங்க இருக்காங்கல்ல, நமக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் குடிங்க. என்ன தகவல் சொல்லியும் இன்னும் ஆளை காணோம். ஐயோ, பிரச்சனை இருக்கு. பாத்து. பரவாயில்ல தம்பி. இப்ப பெயின் இருக்கானா? இல்ல தம்பி, இப்ப பரவாயில்ல. பெரிய மாமா. ரசத்தி, மாமா, என்ன மாமா ஆச்சு? ஒண்ணும் இல்ல ராசாத்தி. ஏய், நீங்க ஏன் திரும்பி வந்தீங்க? நீங்க கோவாக்குள்ள கிளம்புனீங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல அத்தை, இந்த மாதிரி விஷயம்னு போன் வந்துச்சு. மாமா இப்படி இருக்கும்போது நாங்க அங்க போய் எப்படி சந்தோஷமா இருப்போம்? என்னம்மா நீங்க? பெரிய மாமா, எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு? அது ஒண்ணும் இல்ல ராசாத்தி. அப்படியே காத்தாட வாசல்ல வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்ப மேல மாடியில இருந்து பூந்தொட்டி தலை மேல விழுந்துருச்சு. இனியா சாரிப்பா, என்ன? என்னால உங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் பெரியப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது இங்கேதான் இருக்கா? ஏய்,
அம்மா உங்களை யாரு வாசல்ல வாக்கிங் போக சொன்னது? வாக்கிங் ரோட்ல தானே போவாங்க. சரி, அப்படியே போனாலும் கீழே பார்த்து நடப்பீங்களா? மேலெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இனியா இல்லப்பா, உன் கோவம் எனக்கு புரியுது. உன் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்க முடியாம திரும்ப வந்துட்டேன்னு தானே கோவப்படுற. ஆமா, பின்ன இருக்காதா என்ன? நானே அவளை வெளியே கூட்டு போலான்னு பார்த்து முதல் தடவை வெளில கூட்டு போனேன். அப்பன்னு பார்த்து மண்டையில தொட்டி விழுந்துருச்சு, அது விழுந்துருச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணா கோவம் வருமா வராதா? ராசாத்தி, ஏ இனியா, இங்க வா. என்னடா மறைக்கிற? ஒண்ணும் இல்லையே. என்னது ஒண்ணும் இல்லையா? ஆமா. அண்ணா, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இவ்ளோ நேரம் நாங்க அண்ணி உன்கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னு தான் பேசிட்டு இருந்தோம். உன் பைக் சவுண்ட் கேட்டுதான் நாங்கெல்லாம் அமைதியானோம். என்ன இனியா, ராசாத்தி உன்ட்ட கேட்டதா வாங்கிட்டு வந்துட்ட போல் இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல. நடிக்காதடா. அத பின்னாடி மறைச்சு வச்சிருக்கியா? அவன் கேடிப்பா. ராசாத்திக்கு பிடிச்சது ஏதாவது கண்டிப்பா வாங்கிட்டு வந்திருப்பான், அதான் மறைக்கிறான். ஆமா, உங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லையா? போங்க, போய் தூங்க போங்க. அண்ணா போறேன். எதுக்குடா, எதுக்கு இப்ப கோவப்படுற? பெரியப்பா, எல்லாம் உங்களாலதான். நான் மட்டும் கோவா போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டுபிடிக்கிற விஷயமே வந்திருக்காது. என்ன மாட்டி விட்டது மட்டும் இல்லாம அதை நான் கண்டுபிடிப்பனா இல்லையான்னு வேற கூட்டா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏய், எல்லாம் சரிடா. இப்ப நீ கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா? ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன். அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். போங்க, நான் மேல போறேன். டேய், 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 பாத்துடா. பாத்துடா. நாங்கெல்லாம் அவன் வயசை கடந்து தான் வந்திருக்கிறோம். பாத்து போ. எப்படியோ சந்தோஷம். கொஞ்சம் வாங்களேன். நல்லதுதான். ஆமா சித்தப்பா. என்ன கண்மணி? அத்தை, அது என்னவா இருக்கும்? தெரியல கண்மணி. அவ ஏதாவது நகை மேல ஆசைப்பட்டிருப்பாளோ? அதுதான் அவன் பையில போட்டுட்டு கொண்டு போறானோ? இருந்தாலும் இருக்கலாம் அத்தை. வாங்க, எதுக்கும் போய் என்னன்னு பாப்போம். வாங்க அத்தை. ஆமா கண்மணி, ம், விலை அதிகமானதா மட்டும் இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிற அவன. வாங்க அத்தை. மாமா, ம்? 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 ம். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் ஒன்னு யோசிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ம். ஆனா அதுவான்னு நீ தான் சொல்லணும். எங்க காமிங்க பாப்போம். ஆஹா. அதுக்கு முன்னாடி நீ கண்ண மூடு. ஆ. மாமா காட்டுங்க மாமா. நோ நோ நோ. கண்ண மூடு. சரி ம். மாமா, கண்ணு திறக்கவா? இரு 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 இரு. மாமா இப்போ வெயிட் பண்ணு. மாமா. இரு. டடடான். இப்ப கண்ண தர. மாமா, எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? ஏய் ராசாத்தி, நீ இதானே நினைச்ச? ஐயோ மாமா, சத்தியமா நான் இதைத்தான் நினைச்சேன். எனக்கு மருதாணினா அவ்வளோ இஷ்டம். என்ன ராசாத்தி, இது இல்லையா? ஆமா மாமா. ம். நீங்க எப்படி இதை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க?
நான் டோரா கிட்ட கூட சொல்லலையே. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? அதான் இனிய எப்படியோ ஒண்ணு சரியா கண்டுபிடிச்சனா இல்லையா? ஆ, ஆனா அது எப்படின்னு சொல்லுங்க மாமா. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆ, அதுவா? என்னத்த மாமா, ம்? ஒரு மாதிரி இருக்கு மாமா. ஏய் சுமார். நம்ம சொன்ன பொய்ய நம்பி இந்த இனிய ராசாத்தி கூட ரொம்ப தான் கொஞ்சம் கொலவிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேண்டாம். ஷோ, உன்கிட்ட இவ்வளவுதான் புடவையே இருக்கா? ஆமா மாமா. ஓ, உண்மையிலே இவ்வளவுதான் இருக்கா? ம், நான் ராசாத்திக்கு ஆசையா ஒரு புடவை கூட எடுத்து கொடுத்ததில்ல. நம்ம கூடவே இருக்கா. ஆனா இவ்வளவு நாளா இவகிட்ட ஒரு நல்ல புடவை இருக்கான்னு கூட நம்ம கண்டுக்கல. ச்சே, என்ன மனுஷன்னா. ராசாத்தி, ம்? கொஞ்சம் வெயிட் பண்ண. உனக்கு பிடிச்ச புடவையா நான் எடுத்துட்டு வந்து கொடுத்து ஆசைத்துறேன். ஓகேவா? ம். ஏய், இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? ம்? ஏன்ன என்னது இது? நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா அந்த புடவைய பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன புடவை தம்பி? இப்படி காட்டுங்க. எதுக்கு இந்த புடவை? அக்கா, இத நான் ராசாத்திக்காக வாங்கினது. ராசாத்திக்கெல்லாம் மாமியார் புடவை வாங்கி கொடுக்குறான். நமக்கும் தான் மாமியார்னு ஒன்று வாச்சிருக்கேன். மேனாம் இன்னைக்கு அவளுக்கு மட்டும் எல்லாம் வாங்கிப்பான். நமக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டான். உனக்கு எது காசு? அப்பப்ப அவர் செலவுக்கு கொடுக்குற காசை சேர்த்து வச்சு ராசாத்திக்காக புடவை வாங்கினேன்.
நாங்க வளகாப்புக்கு போறோம்ல, ராசாத்தி இதை கட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு அவகிட்ட இதை கொடுக்க போனேன். என்கிட்ட இருக்கிறத விட காஸ்ட்லியான புடவையா வாங்கி கொடுத்து ராசாத்திய வச்சு என் மூக்க உடைக்க பாக்குறியா? இந்த புடவெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கணும். அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்ல. நல்லாவே இல்ல இந்த மாதிரி புடவை. ஏன், இதுக்கு என்ன? அம்மா இந்த மாதிரி புடவை யாராச்சும் கட்டுவாங்களா? இருங்க. இதோட இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்காத்த. ஐயோ, மா என் ராசாத்தி எந்த மாதிரி புடவை கட்டணும்னு எனக்கு தான் தெரியும். ஆஹா, அடடடடா, இந்த புடவையில தான் ராசாத்தி அம்சமா ராசாத்தி மாதிரியே இருப்பா. இந்த புடவைய வேலை செய்யறவங்க கூட கட்ட மாட்டாங்க. நான் அவளுக்கு பட்டு புடவைய கொடுத்தா நீ ஒரு இத்து போன புடவைய குடுக்கற பாரு. மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. அவ இந்த புடவை கட்டினாதான் அழகா இருப்பா. ராசாத்தி, நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்காத. நான் கொடுத்த புடவைய கட்டிட்டு வா. இந்தா. மா நீ வேணா பாரு, நீ தங்க சரிகளை நெய்த புடவை கொடுத்தாலுமே அவ கட்ட மாட்டா. இந்த இனியன் மாமா கொடுத்த புடவைய தான் கட்டுவா. இல்ல, நான் கொடுத்த புடவைய தான் கட்டுவா. இந்தா. அம்மா அவ உனக்கு பொண்டாட்டியா இல்ல எனக்கு பொண்டாட்டியா? நான் கொடுத்த புடவை தான் கட்டுவா, கட்டணும். அவளுக்கு நான் இன்னொரு அம்மா மாதிரி. அம்மா சொல்றதான் அவ கேப்பா. ராசாத்தி, நீ இந்த புடவைய தான் கட்டணும். ராசாத்தி, மாமன் கொடுத்த புடவை தான் உனக்கு நல்லா இருக்கும். என்ன? டேய், அதெல்லாம் நல்லா இருக்காதுடா. சரி விடு, முடிவை ராசாத்தியே எடுக்கட்டும். இந்தா. ராசாத்தி, நல்லா யோசிச்சு யார் கொடுத்த புடவைய கட்டணும்னு நீயே முடிவு எடுத்து கட்டிட்டு வா. ராசாத்தி, மாமா கொடுத்த புடவை தான். என்ன? அத அவ முடிவு பண்ணட்டும். நம்ம போலாம் வா. நீயா ராசாத்தி, நானு மஞ்சள் கலரு மாமா கொடுத்த புடவை அததான் கட்டணும். என்ன இவ மங்க கொடுத்த புடவைய கட்டிட்டு வந்திருக்கா? மாமியார கைக்குள்ள போட்டுக்கிறதுல நம்மளை விட ராசாத்தி பலே கில்லாடியால இருக்கா. பாத்தியா, நான் கொடுத்த புடவைதான். அண்ணி, இந்த புடவையில சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ் புனிதா. என்ன ராசாத்தி, மங்க கொடுத்த புடவை கட்டிட்டு வந்திருக்க? உனக்கு புரியலையா பாரு? இனியனை விட ராசாத்திக்கு மங்க மேலதான் பாசம் அதிகம். அப்படியெல்லாம் இல்ல மாமா, எனக்கு மாமாவும் அத்தையும் ஒண்ணுதான். அங்க போன உடனே நீ அதிக பிரசங்கித்தனமா எதையுமே பண்ணக்கூடாது. நான் என்ன கண்மணி பண்ண போறேன்? நீ பண்ண மாட்ட. அங்க போன உடனே உன்னதான் நலங்கு வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா நீதான் இந்த வீட்டோட வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நீ அங்க நல்ல புள்ள மாதிரி அமைதியா இருக்கணும். உன்னை வைக்க சொன்னா கூட வேண்டாம், பெரியத்த வைக்கிட்டோன்னு சொல்லணும். எல்லா மரியாதையும் மரகதத்தைக்கு மட்டும்தான் கிடைக்கணும். இதுல ஏதாச்சும் நீ தப்பு பண்ண, அப்புறம் நீ மாசமா இல்லைங்கிற விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். என்ன கண்மணி இப்படி பேசுற? ஆமா,
அப்படிதான் பேசுவேன். என் அத்தைக்கு மரியாதை கிடைக்கணும். நலங்க ஆரம்பிக்கலாமாமா? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க வீட்ல ராசாத்தி தான் வாயும் வயிறுமா இருக்கா. உங்க குடும்பத்துக்கு வாரிசு கொண்டு வர போற ராசியான புள்ள ராசாத்தி தான். அதனால ராசாத்தி வந்து முதல்ல நலங்கு வச்சு ஆரம்பிச்சா எங்க பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கும். நான் உங்களை விட்டுட்டு உங்க மருமகளை கூப்பிடுறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னை விட என் மருமகளுக்கு தான் மரியாதை கிடைக்கணும்னு நினைப்பேன். தாராளமா நீங்க அவளையே முதல்ல கூட்டு போங்க. போ ராசாத்தி. ராசாத்தி, வாமா, முதல்ல நலங்கு செஞ்சு உன் கையால ஆரம்பிச்சு வைமா. அக்கா, என்னது இது? இந்த வீட்டுக்கு மூத்தவங்க மரகத அம்மா தான். அவங்கள கூப்பிட்டு நலங்கு வைக்காம ராசாத்திய கூப்பிட்டு நலங்கு வைக்க சொல்றியே, என்ன இது? சரோஜா, நீ வாய வச்சுட்டு சும்மா இரு. என் பொண்ணு ஃபங்க்ஷன் இது. யார் முதல்ல நலங்கு வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இரு. ராசாத்தி, வாங்க. ராசாத்தி, என்னாச்சு உனக்கு? உன்னை மதிச்சு உனக்கு முதல் மரியாதை கொடுத்து மரியாதை செலுத்த சொல்றாங்கல்ல, அதை நாம உதாசீனப்படுத்த கூடாது. இல்ல அத்தை, நான் போய் எப்படி அத்தை நலங்கு வைக்க முடியும்? ராசாத்தி, ரொம்ப பண்ணிக்காத, போ. ராசாத்தி, வாமா. ராசாத்தி, இப்ப போறியா இல்லையா? நீ மட்டும் இப்ப போய் நலங்கு வைக்கலன்னா அப்புறம் நான் இங்க இருந்து அப்படியே போயிடுவேன். அத்தை, பேசவும் மாட்டேன். அத்தை, என்ன அத்தை? அப்ப போ, முதல்ல போய் நலங்கு செய். நிக்கிறாங்கல்ல, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க? போ. வாமா. ம். போ ராசாத்தி, போ. வாமா ராசாத்தி, நம்ம வீடுதாம்மா. வாமா. ராசாத்தி, ஆரம்பிமா. ம்.
இதையே நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடாது. இத வச்சே நான் அந்த மங்கையை அசிங்கப்படுத்துறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும், வீட்டுக்கு போயிடலாம். சித்ரா, இது ஓனாக தானே? ஆமாங்க, இது ஏன் நகை தான். என்னப்பா யார் பேக்ல இருந்தது? இவங்க தாங்க திருடி இருக்காங்க. ஐயோ இல்லம்மா, நான் உங்க நகையை எடுக்கல. இல்ல, நீங்க தான் திருடி இருக்கீங்க, போய் சொல்லாதீங்க. நகையை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு நாடகமா போடுறீங்க. ஐயோ சத்தியமா நான் திருடலங்க. ஆமாம்மா, அவங்க பாரி ஐயா சம்சாரம். அவங்க அந்த மாதிரி திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. என்ன ஆளு நீங்க? இப்பெல்லாம் பெரிய இடத்துல உள்ளவங்க தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் தைரியமா பண்றாங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். வாமா. ஐயோ நான் எடுக்கலமா, சொன்னா கேளுங்க. வாமா. நான் எடுக்கவே இல்லை அந்த நகையை. யார பார்த்து திருடின்னு சொல்ற? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? யாராவது நகையை என் அத்தை பேக்ல போடும்போது பாத்தீங்களா? ராசதி, சும்மா தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல பழி போடாதீங்க. தப்பு எங்க மேலயா? மரியாதையா பேசுங்க, இல்ல நடக்கிறதே வேற. உண்மையை சொல்லல, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். யாரோ பண்ண சதிக்கு எங்க அத்தை பலியாக கூடாது. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அக்கா, அது சொல்லுங்கம்மா. அது வந்துமா, மங்கையம்மா பையில நகை எடுத்து போட்டத என் பொண்ணு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னா. ஆனா இது பெரிய இடத்து விவகாரம் தான், நான் வெளியே சொல்லாம இருந்தேன். பெரிய இடத்து விவகாரம்னா யார் அத்தை பேக்ல எடுத்து போட்டது? இங்க நான் மட்டும் தானே இருக்கேன், சொல்லுங்க. இல்லம்மா, தப்பாயிடும். ஆனா மங்கையம்மா நகை எடுக்கல. எனக்கு அது தெரியுங்க. ஆனா நகையை எடுத்து அத்தை பேக்ல போட்டது யாரு? அது சொல்லுங்கம்மா. மரகதம்மா. இத சொன்னா
உங்க குடும்பம் மானம்தான் போகும். தேவையில்லாம பாரி ஐயாக்கும் நேசமணி ஐயாக்கும் தான் சண்டை வரும். இத்தனை வருஷமா ஒன்னா இருந்த குடும்பம் இதனால பிரிய கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஊர் உலகம் உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப தப்பா பேசுவாங்கம்மா. மரியாதை எல்லாம் போயிடுமா. ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் முன்னாடி இதை சொல்லாம இருந்தீங்களே. பாரி ஐயா மேலயும் நேசமணி ஐயா மேலயும் இருக்கிற மரியாதைனாலதான் சொல்லாம இருந்தேன். நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணணும். பண்ணுவீங்களா? சொல்லுங்கம்மா. வெளியே போனா என்ன ஏதுன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அப்போ குழந்தைதான் தெரியாம நகை எடுத்து ஹேண்ட்பேக்ல போட்டுச்சுன்னு சொல்லணும். ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்ற பொய்ல தான் எங்க குடும்ப மானமே இருக்கு. தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க கால்ல விழாலும் விழுறேன். என்னம்மா நீங்க என் காலெல்லாம் விழுந்துட்டு? சொல்றேன். சரிம்மா, உங்க நல்ல மனசுக்காக தான் இதை நான் சொல்றேம்மா. வாங்கம்மா போலாம். போலாம். சொல்லுங்க. சொல்லுமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட குழந்தை தான் தெரியாம அந்த நகையை எடுத்து அவங்க பேக்ல போட்டுடுச்சு. இங்க பாரு ராசாத்தி, அந்த குழந்தை சொல்லுச்சு, அந்த அம்மா சொல்லுச்சுன்னெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காத. அதுவும் இல்லாம நீ யாரடி என்ன கேள்வி கேட்க? எனக்கு நான் எப்படி இருக்கணும்னு தெரியும். நான் உன்ன மாதிரி திருட்டு குடும்பத்துல இருந்து வந்தவல்ல. என்ன கேள்வி கேட்கிற தகுதி எல்லாம் உனக்கு கிடையாது. யாரும் சொன்னாங்கன்னு பெரிய இவ மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. ஏன் பெரியத்தை இப்படி பண்றீங்க? மங்கத்த அக்கா அக்கான்னு உங்க மேல பாசமா தானே இருக்காங்க. உங்களுக்கு அவங்க ஒரு நாள் கூட துரோகம் நினைச்சதில்ல. அப்படிப்பட்டவங்க மேல பழி போட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் அத பண்ணனு ஏன் மேல பழிய போட்டு எனக்கும் மங்கைக்கும் சண்டை வர வைக்கணும். அதையே சாக்கா வச்சு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு அதுக்கப்புறம் எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு எஜமானி ஆகணும். அதுதானே உன் எண்ணம். என்ன பெரியத்த இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்க? நான் அந்த மாதிரி நினைப்பேனா? ஏய் நடிக்காதீ சும்மா. இந்த மாதிரி கேவலமான புத்திய வச்சுக்கிட்டு தான் பண்ணாத விஷயத்த நான் பண்ணதா நீ சொல்லிட்டு இருக்க. இதுல ரொம்ப நல்லவ மாதிரி என்ன தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க. நீ ஒரு காரியம் பண்ணு, வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த கேள்வி என்ன கேளு. அப்பதான் நீ நினைச்சது நடக்கும். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எந்த தப்பான எண்ணமும் எனக்கு கிடையாது அத்தை. சும்மா நடிக்காதடி. அத்தை, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நான் வளைகாப்பு வீட்லயே வச்சு உண்மையை சொல்லிருக்க மாட்டேனா? யாருக்கும் எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு தான் அந்த குழந்தைய பழிய ஏத்துக்க சொன்னேன்.